ஹாய் சேலர்ஸ், உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறது சிஸ்டம் என்னென்னா டெக் ஸ்ப்ரே சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்கேஸ் ஆஃப் ஃபயர் ஏதாவது டேங்க் டூம்லேயோ இல்லை ஏதாவது நம்ம மேனிஃபோல்ட்லேயோ ஏதாவது ஃபயர் ஆயிடுச்சுன்னா இன்ஸ்டன்ட்லி வந்து ட்ரிகர் ஆகிறது வந்து ஃபஸ்ட் இந்த டெக் ஸ்ப்ரே தான் ட்ரிகர் ஆகும். ஏன்னா எல்லா டேங்க்லேயும் ஃபியூசபிள் ப்ளக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது 98 டிகிரி செல்சியஸ் தொட்டு 104 டிகிரி செல்சியஸில் வரும்போது இந்த இது இன்பிட்வீன் ஆஃப் தி செல்சியஸ் வந்து நம்ம அந்த ஹீட்டு அந்த இது இருக்குல்ல ஃபியூசபிள் ப்ளக் அது வந்து ட்ரிகர் ஆயிரும். அது மெல்ட் ஆகி ESD ஆக்டிவேட் பண்ணி விட்ரும். அதே மாதிரி டெக் ஸ்ப்ரேயும் ஆக்டிவேட் பண்ணி விட்ரும். அதில் இந்த தண்ணி வரும். டெக் ஸ்ப்ரே பேசிக்கலாக சீ வாட்டர் தான் வரும். ஆனால் நம்ம ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு இந்த சீ வாட்டரை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை அந்த லைனை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃப்ரெஷ் வாட்டரையும் யூஸ் பண்ணிக்கிறோம். இது எல்லா கார்கோ லைன் எங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துல எல்லாமே வந்து இந்த டெக் ஸ்ப்ரே லைன் சொல்லிட்டு இதே மாதிரி நோசில் வச்சு எல்லா இடத்துலையும் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக எல்லா ஷிப்லையும். இப்போ இது இந்த டெக் ஸ்ப்ரே லைன் வந்து வெறும் மேனிஃபோல்டில் மட்டும் கிடையாது, மெயின் டெக்கில் மட்டும் கிடையாது, அக்காமடேஷன்லேயும் இருக்கும். சூப்பர் ஸ்ட்ரக்சர் சென்டராக இருக்கும்ல அந்த ஒயிட் பார்ட்டு, அந்த பார்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்காது. ஏன்னா பின்னாடி நம்ம ஃபயர் ஹோஸ் வச்சு தான் நம்ம ஃபயர் ஃபைட் பண்ணணும். அல்லாமல் பின்னாடி சூப்பர் ஸ்ட்ரக்சரோட பின்னாடி இந்த டெக் ஸ்ப்ரே சிஸ்டம் இருக்காது. ஒன்லி ஃபார்வர்ட் சைடு மட்டும்தான் இருக்கும்.